ஸ்ரீ அகோபில மாஹாத்மியம் 9ஆம் அத்தியாயம். பவநாசினி நதியின் வரலாறு எல்லோருக்கும் உபகாரத்தை செய்யக்கூடியதும் மயிர்கூச்சலை உண்டு பண்ணக்கூடியதும் ஆகும். அதை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறப்போகிறேன். நிழல் படியாத மேரு மலையிலிருந்து தர்ம வடிவினனானதும் பிறப்பை அறுக்கும் ஆற்றல் கொண்டதுமான பவநாசினி நதியானது பேரலைகளோடும் அதிக ஒளியுடனும் உலகனைத்தையும் சுழல்களால் சுற்றுவது போல தோன்றிற்று. ஸ்வர்க்கத்தில் வசிக்கின்ற தேவர்களின் அலங்காரம், குணம் இவைகளை கண்டிக்க கூடியதாகவும் எல்லா பகுதிகளையும் அலங்கரிக்க கூடியதாகவும் உலகம் முழுவதையும் அலங்கரித்து கொண்டும் சீரிப்பாயும் பராக்கிரமத்தை தனது புஜங்களில் கொண்ட 2ஆம் இந்திரன் போல தேவேந்திரனுக்கு சொந்தமான வைஜெயந்தம் மற்றும் உலகையும் தனது அலைகளினால் அழகூட்டிக் கொண்டு கல்யாணம் எனும் மங்களத்தை எல்லோருக்கும் உண்டு பண்ண வேண்டும். எனவே மகிழ்ச்சியுடன் இருங்கள். புண்ணியங்களுக்கெல்லாம் இருப்பிடமாகவும் பாபங்களின் கூட்டங்களை எல்லாம் அழிப்பவர்களாகவும் பூமியை காப்பதையே குறிக்கோளாக கொண்டவர்களும் பரபரப்போடு கூடிய கடாட்சம் கொண்டவர்களும் அனைத்திலும் திறமை மிக்கவர்களுமான அன்னையே, என்னை காப்பாயாக. தீரோத்தரான ஆதிசேஷன் முதல் அஷ்டதிக் பாலகர்கள் வரை தங்களது நீர்வீழ்ச்சி அல்லது வெள்ளப்பெருக்கு இவற்றின் ஒரு திவலையையே தாங்க வல்லவர்கள் அல்லர் என்றால் உலகில் உள்ளோர் எம்மாத்திரம். இதுபோல் அன்புடன் ஸ்தோத்திரம் செய்யப்பட்ட அந்த தேவியின் கோபம் அதிகமாயிற்று. ஒன்றும் காரியம் செய்ய தோன்றாதவளாய் இன்னமும் வேகம் கொண்டார். மன வருத்தம் கொண்ட தேவேந்திரனை பார்த்து ஆகாயத்தில் அசரீரி வார்த்தை தோன்றலாயிற்று. தேவேந்திரனே, இந்த உனது பரிதாப நிலை திடீரென உண்டாயிற்று. உன்னுடைய ஸ்தோத்திரத்தின் மூலம் தேவியை வசப்படுத்த முடியாது. கருட மலையை சார்ந்த நிலப்பகுதியில் உலகையே நடுங்கச் செய்யும் பைரவ மூர்த்தி எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஹரியை மகிழ்விப்பவர் அங்கு உள்ளார். பவநாசினியின் பரபரப்பை தணிவிப்பதற்கு அந்த ஹரமூர்த்தியே சக்தராவார். அசரீரியால் இவ்வாறு கூறப்பட்ட தேவேந்திரன் கபாலியை நினைத்து அவரிடம் சென்று வேண்டினான். பின்னர் தேவர்கள் தங்கள் இருப்பிடம் சென்றதும் பின்வருமாறு ஈசனார் எண்ணினார். பவநாசினி நதியை நல்வார்த்தைகள் கூறி அதன் அத்தேவியின் சீற்றத்தை தணிவிக்கப் போகிறேன். அப்படி இல்லாமல் அவளது சக்தி எவ்வாறு தணிவிக்க முடியும்? பைரவமூர்த்தி தன் மனதில் இவ்வாறு எண்ணி அந்த நதியை ஸ்தோத்திரம் செய்தார். பைரவமூர்த்தி கூறலானார், பவநாசினியும் விஷ்ணுவினுடைய திருவடி தாமரையிலிருந்து தோன்றியவளும் விஷ்ணுவினாலே காக்கப்பட்டவளுமான தேவிக்கு உலக மக்களின் ஸ்ரேயஸை கருத்தில் கொண்டு நமஸ்காரம் செய்கிறேன். விஷ்ணுவின் வடிவே, விஷ்ணுமயமானவளே, பலவித ஆகமங்களால் ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவளே, தாமரை கண்ணியே, தெளிந்த முகத் தாமரையானவளே, தேவியே, இரக்கம் கொள்வாயாக. தர்ம வடிவினலே, தர்மத்தை தாங்குபவளே, தர்மத்தின் வளர்ச்சியை வளர்ப்பவளே, கெட்ட எண்ணங்களால் குவிக்கப்பட்ட எல்லா விதமான தீச்செயல்களையும் அழிக்க வல்லவளே, தானவர்களை பார்த்ததனால் திடீரென தாங்கள் தாண்டவமாடினீர்கள். காப்பவரும் பவநாசனியுமான தாங்கள் பயந்த உலகங்கள் யாவையும் காப்பீராக. இவ்வாறு பைரவ மூர்த்தியால் செய்யப்பட்ட பலவித ஸ்தோத்திரத்தை புறக்கணித்து தேவியானவள் மேற்கு திசை நோக்கி பாய்ந்தாள். பவநாசினி நதியானவள் வெகு வேகமாக மாலைகளையும் மரக்கூட்டங்களையும் வேரோடு பிடுங்கிக் கொண்டு செல்லும் போது பூமிக்கும் ஆகாயத்திற்கும் இடையில் இடைவெளி இல்லாமல் போயிற்று. அப்போது பைரவமூர்த்தி கோபம் கொண்டார். கோபத்தினால் அவரது கண்கள் சிவந்தன. தேவர்களின் காரியத்தை மனதில் கொண்டு வேறொன்றும் செய்ய இயலாதவரானார். துணிச்சல் மிக்க செயலாலும் வேகத்தாலும் பவநாசினியை அடக்குவேன். கொதித்தெழுபவனுக்கு 100 கல்ப காலமானாலும் நீரினால் அமைதி கிட்டாது. இவ்வாறு பைரவமூர்த்தி மனதில் எண்ணியவராய் கூர்மையான கத்தியினால் தனது தலையை அறுத்து கோபத்துடன் நதியின் நடுவில் போட்டார். உடனடியாக பவநாசினியின் வேகம் தடுக்கப்பட்டது.
தனக்கு என்ன நேருமோ என்று எண்ணி அந்நதி தேவி கவலைப்பட்டாள். சர்ப்பங்களுக்கெல்லாம் தலைவரான அரசரான ஆதிசேஷன் வசிக்கும் பாதாளத்திற்கு விரைந்து சென்றாள். ஆதிசேஷனும் பவநாசினி வருவதை பார்த்து கூறினார், மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமான தேவியே, தாங்கள் இங்கு வந்ததன் காரணம் யாது? மிகச்சிறந்த இந்த இடம் யாருடையது? ஏன் மனம் கலங்கியவளாய் காணப்படுகிறீர்கள்? அனைத்து மங்களங்களும் பொருந்தியவர்களே, தாங்கள் யார்? யாருடைய மனைவி தாங்கள்? நதிகள், நதங்கள் என்று வழங்கப்படும் நீர்நிலைகள் மற்றும் சமுத்திரங்கள் இவைகளெல்லாம் பூமியில் வசிப்பவைகள். அவைகளுக்கு பாதாளத்தில் இடமில்லை. ஆதிசேஷன் வாயிலாக பேசப்பட்ட இந்த வார்த்தையை கேட்டு பயங்கர உருவத்துடன் கூடிய பவநாசினியானவள் இந்த வார்த்தையை பேசினாள். பவநாசினியான என்னை ஸ்ரீ நிருசிம்மனுடைய பாதார விந்தங்களிலிருந்து தோன்றியவளாக கூறுவர். பெரும் நீர் பெருக்கால் உலகையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். வஜ்ராயுதத்தை கையிலேந்திய தேவேந்திரனால் ஸ்தோத்திரம் செய்யப்பட்டு அந்த சாத்விகமான பேச்சோடு கூடிய ஸ்தோத்திரமானது எனது செவிகளில் விழவில்லை. அந்த தேவேந்திரனால் பிரார்த்திக்கப்பட்ட பைரவரால் தடுக்கப்பட்டு தற்போது இந்த பாதாளம் வந்துள்ளேன். ஸ்திரீகளுக்கே உரித்தான சுபாவத்தின் தொடர்ச்சியால் நான் கோபம் தணியாதவளானேன். பின்னர் அதிக கோபம் உடையவரும் பலம் உள்ளவருமான அந்த பைரவரால் அவரது தலை ஆற்றில் போடப்பட்டு அதனால் தடுக்கப்பட்டவளாய் இங்கு வந்து சேர்ந்தேன். மிகவும் கொடியதான இந்த வார்த்தை எல்லா தேவர்களாலும் அசுரர்களாலும் கேட்கப்பட்டது. ஆதிசேஷனும் தலையசைத்து பேசலானார். நதிகள் இங்கு பாதாளத்தில் பாய்ந்தோட முடியாது. எனவே பூமியை அடைந்து அங்கேயே பாய்ந்தோடுங்கள் என்றார். அங்கு பூலோகத்தில் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும் வல்லமை படைத்த வசுமதியான பூமி தேவியானவள் தங்களுடைய வேகத்தை தாங்கிக் கொள்வாள். இவ்வாறு ஆதிசேஷன் கூறிய வார்த்தையை கேட்டு அதை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு புளியமரம் இருக்கக்கூடிய பூலோகத்திற்கு சென்றாள் பவநாசினி. செயலாலும் தேகத்தாலும் மிகவும் புண்ணியமானவரும் உலகை புனிதமாக்குபவளுமான அந்நதி பூமியில் ஒரு புளிய மரத்தின் அடியில் உண்டானாள். நதி தோன்றிய அதே இடத்தில், அதாவது புளிய மரத்தடியில், பைரவ பகவானுடைய புனிதமான சிரசை பவநாசினியானவள் அமர்த்தினாள். மக்கள் அந்த பைரவருடைய சிரசை பூஜை செய்வார்களே, ஆனால் அவர்கள் விரும்பிய பலனை தரும். அந்த நதி கிருஷ்ணவேணி நதி சங்கமிக்கும் இடத்திற்கு சமீபத்தில் 2 யோஜனை தூரத்தில் சமுத்திரத்தை நோக்கி சென்று அங்கே பிரிந்து தனது தலைவனான சாகரத்தை தழுவிக்கொண்டாள். கிருஷ்ணா நதி, வேணி நதி, துங்கா என்ற நதி, பத்ரா என்கிற நதி, புண்ணியமான பீமரதி என்கிற நதி, தோஷங்களை போக்கக்கூடிய மலஹாரிணி என்கிற நதி, இவைகளை போன்றே தனித்தனியாக சமுத்திரத்தோடு சங்கமம் அடைவது போல் இந்த பவநாசினியும் அடைந்தாள். அதை கண்டு தலையில்லாமல் இருந்த பைரவ மூர்த்தி மகிழ்ந்தார். அப்போது ஹயமேதஸ் ஆகிற மகாவிஷ்ணுவினாலே ஒப்பற்ற அழகுடைய வேறு ஒரு தலை அருளப்பட்டது. பயங்கரமான செயல்களை செய்யும் பைரவ மூர்த்தி விஷ்ணுவினால் அருளப்பட்ட அந்த தலையை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவாதி தேவர்களுக்கெல்லாம் நாதனான பகவானை பார்த்து பேசலானார் பைரவமூர்த்தி. அகில உலகிற்கும் ஈஸ்வரரே, பவநாசினி நதிக்கு ஒரு பேராபத்து நேர்ந்தது. உலக சேமத்திற்காக அந்த நதிக்கு எனது தலை அளிக்கப்பட்டது. தங்களுடைய அருளுக்கு பாத்திரமான நான் இவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறேன். உலகமெங்கும் என்னை செய்யக்கூடாததை செய்துவிட்டேன் என்று கூறுவார்கள். முழுமையானவரும் உலக அனுகிரகம் செய்ய விரும்புபவருமான பைரவரால் இவ்வாறு கூறப்பட்டது. அதாவது, இதுதான் எனக்கு புகழை தரவல்லது. அதாவது, தலையில்லாமல் இருப்பதால் தான் எனக்கு புகழ். இன்று முதல் உலகம் என்னை முண்டன் என்றும் பைரவன் என்றும் கூறும். அதில் சந்தேகமில்லை. இதில் எனக்கு வேதனை ஏதும் இல்லை. தாங்கள் கூறியது போலவே இருக்கட்டும் என்று பைரவ மூர்த்தியின் வார்த்தைகளை கேட்டறிந்த ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தி கூறி அருளினார். என்னிடத்தில் பக்தி செலுத்தும் சாதாரண மக்கள் அன்பு உடையவர்களாய் உன்னை க்ஷேத்திர பாலகனாக காண்பார்கள். எவர் அனுஷ்டானங்களிலிருந்து விலகி இருப்பாரோ அப்படிப்பட்ட பாபாத்மாக்களுக்கு ஆணையிடுபவனாக இருப்பாயாக.
பைரவமூர்த்தியிடம் இவ்வாறு பகவான் ஸ்ரீ நிருசிம்மர் பேசிவிட்டு அங்கேயே கண்களுக்கு புலனாகாதவரானார். இவ்வாறு பவநாசினி நதியின் பெருமை பேசப்பட்டது என்பதை ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார். பைரவ குண்டத்தின் உத்தர பாகத்தில் ஒரு மலை குகை 8 யோஜனை பரப்பளவு கொண்டது. ஸ்ரீசைலம் வரையிலானது. இதய குகையில் தலைவராக திகழும் பகவான் ஸ்ரீ நிருசிம்மன் அங்கு எழுந்தருளி இருக்கிறார். கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் இந்த குகையை தஞ்சமடைந்துள்ளனர். அவர்கள் பேரானந்தத்திற்கு காரணமான மகோன்னதமான பாட்டை பாடுகின்றனர். அந்த பாட்டில் அச்சுதன், அனந்தன், கோவிந்தன், முகுந்தன், முரநாசனன், ரிசிம்மன், ஜெகத்தாமன், உலகங்களையே தமது இருப்பிடமாக கொண்டவன் என்று அழைத்து ஒருவருக்கொருவர் மகிழ்கின்றனர். இவ்விடம் எல்லா குகைகளிலும் ரிஷிகள், தவச்செல்வர்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் ஆகிய வேதங்களை பாராயணம் செய்பவர்கள் உள்ளனர். புராணங்களுக்கும் ஆகமங்களுக்கும் பொருள் கூறி விளக்குபவர்களும் ஈஸ்வர தன்மையிலேயே ஈடுபாடு கொண்டவர்களும் மனதுள் இறைவன் உரைகிறான் என்பதில் அதிக அளவில் தீர்மானம் உள்ளவர்களும் இங்கு உள்ளனர். பரவித்யையில் ஈடுபாடு உள்ளவர் சிலர், அனைத்து ஐஸ்வர்யங்களும் நிரம்பியவர் பகவான் என்பவர் சிலர், சிலர் பகவானுடைய லீலைகளை புகழ்வர், சிலர் அடைக்கல பற்றுடையார். நிறைய பேர்கள் எப்போதுமே ஏகாந்திகள், பரமைகாந்திகள். சிலர் பாஞ்சராத்திர சாஸ்திரம் அறிந்தவர்கள், வேத சம்ஹிதைகளை கற்று தேர்ந்தவர்கள். கபிஞ்சலர் சொன்னபடியே சிலர் ஜெகநாதரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அர்ச்சிக்கின்றனர். தந்திரங்களுள் சிறந்தது வேத சாரமாகும். அது மேன்மையை, ஸ்ரேயஸை தரவல்லது. சாங்கிய யோக பிரவர்த்தகர்களால் தீர்மானிக்கப்பட்டு பாஞ்சராத்திரம் என்று கூறப்பட்டது. இது ஸ்ரேயஸை தரவல்லது. இது பரம்பொருளை காட்டவல்லது. இது ஒப்பில்லா நன்மையை பயக்கக்கூடியது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இவைகளால் அடையக்கூடியது. பிராமண பகுதிகள் நிறைந்தது. சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணருடைய திருவாக்கிலிருந்து வந்த காரணத்தால் பிரமாணமாக கொள்ளப்படும். தந்திரங்கள் பலவற்றுள்ளது சாத்வீகமானது, எல்லா ஆகமங்களுக்கும் அடிப்படையானது. இவ்வாறு எல்லோருடைய பாப கூட்டங்களையும் களைபவள் ஆகிறாள் பவநாசினி. பிறப்பை தகர்த்தெறியும் இந்த பவநாசினி சக்தி மிக்கவள். எனவே எல்லா வர்ணத்தாருடைய இதயத்திலும் பவநாசினி பிரகாசிக்கட்டும். உரிய நேரத்தில் பவநாசினி தீர்த்தத்தில் தீர்த்தமாடி கல்ப காலமாக சேர்த்து வைத்த பாப குவியல்களை போக்கிக் கொண்டு அசுரர்களை பலமிழக்க செய்த ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தியின் திவ்ய திருவடி தாமரைகளுக்கு சேவை செய்ய அவரே சக்தி அளிப்பாராக. அளவிட முடியாத செயல் கூட்டங்கள் நிறைந்தவரும் அளவிட முடியாத நற்குண கூட்டங்கள் மண்டி கிடக்கும் ஸ்ரீ நிருசிம்மனிடத்திலும் சிறந்த முனிவர்கள் கை தேர்ந்தவர்களாகின்றனர். எனவே ஸ்ரீ நிருசிம்மனிடத்தில் அதிக அளவிலான பக்தியை செலுத்துங்கள், கீழ்நிலையை கைவிடுங்கள். அப்படியாகில் ஸ்ரீ நிருசிம்மன் கவலையின்மை, மகிழ்ச்சி, ஏராளமான நற்பலன்கள் இவற்றை உங்கள் அனைவருக்கும் அளித்தருள்வார். பலர் சூத்ர தெய்வமெனும் சிறிய தெய்வங்களை பிரார்த்திக்கின்றனர். அவர்கள் ஐயோ பாவம், அந்த சிறிய தெய்வங்களால் கொடுக்கப்படும் பொருள் அந்த க்ஷணத்திலேயே அழியக்கூடியதாக ஆகும். தேவர்களுக்கெல்லாம் தலைவரான நம்பெருமாள் நம் ஸ்ரீ நிருசிம்மன் எல்லா விதமான நமது ஆசைகளையும் பூர்த்தி செய்து நம்மிடம் எக்காலத்தும் அவை தங்கும்படி செய்கிறார். வீட்டின் கண் பற்று உடையவர்கள் பலவாறாக பிதற்றுகின்றனர். வீட்டில் வசித்தல் எல்லா தீமைகளையும் விளைவிக்கும். விவேகிகள் அத்தகைய வீட்டை துறந்து குகைகளிலும் புண்ணிய தீர்த்தங்களிலும் ஹரியினுடைய அமிர்தமான கதைகளை சொல்லியோ கேட்டோ அனுபவிக்கின்றனர். காய் வகைகள், பழம், கிழங்கு இவைகளை தமது உடலில் உயிர் நிலைப்பதற்காக உபயோகிக்கின்றனர். பிறவாமையை எண்ணி நதிக்கரையில் எப்போதும் மதுவெனும் அசுரனை கொன்ற மதுசூதனனுடைய கதைகளில் ஈடுபடுகின்றனர். முன் கூறிய விஷயம் ஒன்றுதான் உலகிலேயே மிக மிக சாரமானதாகும். மற்ற எண்ணங்கள் அனைத்தும் துக்கத்தை விளைவிப்பவை. பகவானான அனந்தனுடைய திவ்ய சரணார விந்தங்களில் பக்தி செலுத்துதல், மலை குகைகளில் தனித்து வசித்தல், இது சம்சார சாரமாகும்.
ஸ்ரீ பிரம்மாண்ட புராணத்தின் க்ஷேத்திர காண்டத்தில் ஸ்ரீமத் அஹோபில மாஹாத்மியத்தின் 9ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.